இங்க தீப்தின்ற பொண்ணு யூஎஸ்ல மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிருக்கா. அப்பன்னு பார்த்து ஊர்ல இருந்து ஒரு கால் வருது. அதை கேட்டதுமே ராங் நம்பர்னு கட் பண்ணிடுறா. அண்ட் திரும்பவும் கால் வருது. இந்த தடவை ஒரு பொண்ணு பேசுறாங்க. உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம கேஷுவலா இருக்காங்க. தென் இந்தியாவுக்கு ஃபேமிலியோட கிளம்பி போறாங்க. அங்க இவனோட வீட்டு பக்கத்துல ஸ்கூல்ல ஒரு சினிமா பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்க அப்பாக்கு அஞ்சலி செலுத்துறா. அதை பார்த்து அவங்க அண்ணன் ரொம்பவும் கோவப்படுறான். அண்ட் இந்த பொண்ணுக்கு இங்க இருக்க ரொம்பவும் போர் அடிக்குதுன்னு ஏற்கனவே லவ் பண்ணவனா பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப போகும்போது ஒரு கடையில சோடா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கப்புள்ஸ் நம்ம வீட்டுல லவ் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுமே என்னோட லவ்வும் இப்படிதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ் குரூப் ஜாயின் பண்றா. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அதே காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஜாயின் பண்றான். ஹீரோட அப்பா போட்டோஷாப் வச்சிருக்காரு. ஃப்ரீ டைம் எல்லாம் இவன் அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோட அண்ணா எஸ்ஐஆர் அப்பா அவனுக்கு காதனாலே சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் இவன் காலேஜ்ல இந்த பொண்ணு காம்படிஷனுக்காக அம்மன் வேஷம் போட்டுட்டு இருப்பா. பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிடான். ஆனா இவன் அழகுல கம்மியா இருக்கிறதால கருப்பா இருக்கிறதால அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக தயங்க ஆரம்பிக்கிறான். சோ இவன் நிறைய ஃபேஷியல் கிரீம் ட்ரை பண்ணி பார்க்கறான். இருந்தாலுமே அப்படியே தான் இருக்கா. இப்போ இந்த கதை கேட்டுட்டு இருக்க இந்த பொண்ணு கிட்ட நீங்க எப்படி அந்த பையனை லவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க.